ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தீர்ந்து போன மாத்திரை கவர் தான் போதுங்க. க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும், ₹1 கூட செலவு இல்லாமல் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பொட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நம்ம அப்படியே டப்பாவில் கொட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த பொட்டுக்கெல்லாம் சீக்கிரமாக நமுத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக விலகு செய்யுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு பொட்டுக்கலை வர இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. வாங்கிட்டு வந்த பொட்டுக்கல்லையை நீங்கள் கடாய்க்குள் நம்ம கொட்டிக்கலாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பொட்டுக்கல்லியாக இருக்கட்டும், இல்லை வீட்லேயே நம்ம பொட்டுக்கல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பொட்டுக்கல்லையை நீங்கள் ஒரு டைம் கடாயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கை வச்சுட்டு இந்த பொட்டுக்கல் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதாவது பொட்டுக்கல் லைட்டாக சூடு ஏறினா போதும், அதிக சூடு ஏறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொட்டுக்கல் நல்லா நம்ம வறுத்துட்டு பின்னாடி பொட்டுக்கல் நல்லா ஆற விட்டுட்டு எப்போதும் போல் நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த பொட்டுக்கல் நல்லா மொறுன்னு இருக்கும். சீக்கிரமாக மாவு விலகவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காயட்டும். ஒரு 5-8 டீஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகும், 1 ஸ்பூனுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் குட்டி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே நல்லா வதங்கி விடட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கேரட்டு வெங்காயம் ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் வறுத்து எடுத்த பின்னாடி கேஸ் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் தோசை மாவில் புளிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தோசை மாவுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் தோசையுமே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், புளிப்பும் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்குன்னு சட்னி குழம்பு எதுவுமே தேவைப்படாது, டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிற இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்பையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே சரியாக அரைவே செய்யாது இல்லையா, அதுக்காக இந்த டிப்பை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கல்லுப்புலாம் இருக்கு இல்லையா, கல்லுப்பு ஒரே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு நம்மளால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள். அந்த உப்புக்கல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. உப்புக்கல் ஃபுல்லாகவே நீங்கள் வேறொரு கப்பு மாற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள் நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் சட்னி மசாலா அரைச்சிங்கன்னா நல்லா மசாலா அரைவும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்செல்லாம் வாங்கிட்டு நம்ம கத்தி வச்சு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த இஞ்சிகள் நிறைய வேஸ்ட்டாக போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ஒரு ஸ்டீல் வடிகட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்டீல் வடிகட்டு இருந்தால் எவ்வளோ இஞ்சி வேணாலும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டீல் வடிகட்டி மேலே இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இது போல் அழகாக நீங்கள் தேய்ச்சா போதும், அந்த இஞ்சி ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். எல்லா பக்கம் அழகாக நீங்கள் பிடிச்சி இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த இஞ்சி தூள் மட்டும்தாங்க போகும், கொஞ்சம் கூட இஞ்சி வேஸ்டே ஆகாது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் இஞ்சி நம்ம தண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டுகள் உள்ளுக்குள்ளே ஓரங்களை மட்டும் அந்த நம்ம சரியாக க்ளீன் பண்ண முடியாது, அந்த இடங்களை மட்டும் நம்ம கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பால் குண்டாவில் டீ இல்லை காஃபி வைக்கும்போது அந்த டீ குண்டா உள்ளுக்குள்ளே தண்ணி நம்ம பிடிச்சி வைக்கலன்னா அந்த குண்டாக்குள்ளே ரொம்ப காஞ்சி போயிடும். க்ளீன் பண்ணதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த டீ குண்டாவில் காஞ்சி போயிருக்கோ, எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணி நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சோண்டு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் போல் நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் மட்டும் நம்ம கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே நம்ம சிங்கில் ஊற்றிடலாங்க. தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றிட்டோம்னா நீங்களே பாருங்கள் டீ குண்டாவில் எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருந்து எல்லாமே தண்ணி வழியாக வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் டீ குண்டாவை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பழைய மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க. மாத்திரை கவர் எடுத்துகிட்டு இது போல் உள்ளுக்குள்ளே லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். அந்த டீ குண்டா உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடி பிடிச்சிருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இப்போ நம்ம பால் குண்டா உள்ளுக்குள்ளே மாத்திரை கவர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் நார்மலாக எப்போதும் போல் சோப்பு போட்டு ஒரு டைம் நீங்கள் நார்மலாக நீங்கள் தேய்ச்சா போதும். அதே போல் வெளி பக்கம் நீங்கள் தேய்ச்சிட்டு மாத்திரை கவர் வச்சுட்டு இது போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அந்த பால் குண்டா உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு இடம் கூட அடி பிடிச்ச வாசனையோ இல்லைன்னா அடி பிடிச்ச அடையாளம் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ₹1 செலவு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இல்லாமல் செய்யும்போது வெண்டைக்காயில் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வெண்டைக்காய் கட் பண்ண வேலை முடியும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 7-8 வெண்டைக்காய் ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு லப்பர் எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் மேலே இது போல் போட்டு லப்பர் பேண்டை சைடில் நீங்கள் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லப்பர் பேண்டை நீங்கள் சென்டரில் விட்டுட்டு இந்த வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சுக்கோங்க. கத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மேலே அந்த காம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வால் பகுதி இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது வெண்டைக்காய் எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், ஒரு ஃபுல்லாகவே நான் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேன். இதே போல் இன்னொரு வாட்டி நான் லப்பர் பேண்டை போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே நம்ம இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் ஃபுல்லாகவே நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கை கால் வலிக்காமல் வாஷிங் மிஷின் இல்லாமல் மேடை நம்ம இது போல் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட்டில் கால்வாசி அளவுக்கு நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம துணி போட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலக்கிட்டு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூனுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டோர் மேட்டு கால் மேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேட்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே இந்த தண்ணிக்குள் நல்லா நம்ம முக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் விட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகிடுச்சுங்க. இந்த மேட்டை ஒவ்வொன்றா இது போல் தண்ணிக்குள் நல்லா அழுத்தி ஒவ்வொரு மேட்டையும் நம்ம பக்கெட்டுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற எல்லா மேட்டையுமே எடுத்து நீங்கள் போட்டுட்டு இந்த தண்ணி எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களே பாருங்கள். வெறும் உப்பு அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் பவுடர் மட்டும் தாங்க சேர்த்துருக்கோம். அதுக்கு எல்லா அழுக்குமே போயிருக்கும். அதுக்கப்புறம் மேட்டை நீங்கள் 2-3 டைம் தண்ணி ஊற்றிட்டு மேட்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி அழைக்கும் போது கொஞ்சோண்டு கம்போட்டும் அப்படிலாம் கொஞ்சம் டெட்டால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்டை க்ளீன் பண்ணி எடுத்து மாடில் காய போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். கை வலி இல்லாமல் கால் வலி இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் துணி துவைப்பீங்க இல்லையா, அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்பு பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.